மூத்தார்ட்ட பேசினேன் சொல்றேன், என்ன சொல்ல வர? பேசணும்னா தொடர்பு இருந்தது அவர்? ஆமா இருந்தது. ஒரு மாசம் இருக்குமா, நான் குடும்பத்தோட வீடு தெரிஞ்சு போனா உள்ள ஒருத்தர் நிக்கிறான், வெறும் ஆப்ரேர் போட்டு நிக்கிறான். டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க? என்னாச்சு, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? சாப்பிடாம கொஞ்சம் இது ட்ரிங்க்ஸ் பழக்கிறது மேடம். வீட்டுல ஒரே ப்ராப்ளமா இருக்குது மேடம். அப்ப ட்ரிங்க்ஸ் அடிச்சா ப்ராப்ளம் போயிடுமா? ஒரு பிரச்சனை பரவாயில்ல, மாறி ஒரே ஒரு பிரச்சனை, மூணு நாள் பிரச்சனை மாத்தி வந்து ஒரே டார்ச்சர். என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? உங்க மனைவி உங்களை உதைச்சாங்களா? இன்னொருத்தர் கூட பார்த்துட்டேன், பஸ்ல போனாங்க பார்த்தேன். ஓ அப்படியா விஷயம்? அதை கேட்டதுக்கு சிம்மெல்லாம் பிடிங்க உடைச்சிட்டு நைட்டு தூங்கும் போதான் வயிற்றுல ஏறி இருந்துச்சு. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. கண்டிஷன் மாறி போய் விட்டா உயிர் போச்சா போயிட்டு வந்துட்டேன். அவங்க கூட பிறந்த கூட சுத்திக்கின்னு இந்த மாதிரி வேலை பண்ணின்னு. யாரோட கூட பிறந்தாங்க? என் கூட பிறந்தவங்க, சொல்றதுக்கு வாய் கூசு எனக்கு. அத்தியா அந்த பேரையே நான் சொல்ல மாட்டேன். அவங்க வேலைக்கு போறாங்களா உங்க மனைவி? அதான் மேடம் இந்த ப்ராப்ளம் ஓவர் ஆச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகணும் சொல்லிட்டு. ஓஹோ கதை இப்படி போகுதா? வெளிநாட்டுக்கு நீ அனுப்பல, அதனால தான் நான் இந்த மாதிரி வேலை பண்ண அப்படி சொல்லிச்சு. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். அதுக்கப்புறம் நான் போனேன், சரி போனா போதும். எங்க அம்மா எவ்வளவு சொன்னாங்க, எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு. கையெழுத்து போட்டாங்க, அவங்க அனுப்புறவங்க கையெழுத்து கேட்டாங்க, கையெழுத்து போட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சோம். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது வா. அப்புறம் இந்த 3 மாசம் கழிச்சு ஊருக்கு போயிட்டு வந்த துபாய் போயிட்டு வந்தது மேடம். வந்த உடனே அப்புறம் வந்து கொஞ்சம் பேச்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்ல ஒரு கம்பெனில வந்து லோடு வண்டி போயிட்டுங்க. அப்போ நான் இப்படி போன பிறகு அவன் இப்படி வர்றது, யாருக்கா இவரு இப்படி பம்பறாரு? இப்படிதான் போவேன், என்னடா பண்ணுவேன் கேட்டு இவ்வளவு பெரிய கொல்லி கட்டி குத்த வந்து சேர்ந்தேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அவன் அக்கா கொஞ்சம் பணம் வந்தானே அக்கா கூட சேர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இப்போ அவங்க அக்கா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க எனக்கு. இப்போ இன்னொன்று மலேசியா ஒருத்தனை கூட்டு வந்துட்டு. டேய் என்னடா இன்னொருத்த கூட அனுப்பி வைக்கிற? இவன் லிஸ்ட் இல்லையடா. 2 பேரும் ஏர்போர்ட்ல வந்துக்கிறேன், எனக்கு தெரியாது. நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் இல்லை, காலையிலேயே வந்துருக்காங்க பொழுது. எப்படி ஹாஸ்பிட்டல் 1.5 மாசம் பெட்ல அந்த மூக்குல டியூப் வச்சிருக்காங்க மேடம். 1.5 மாசம் பெட்ல இருந்தேன். வளையமாலை சின்னச்சாமின்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் எந்த வார்டு தெரியுமா? என்ன பகல்ல பாசமா பாக்குற மாதிரி பாக்குறது. அவன் அக்கா இத்தனைக்கும் கூட பிறந்த அக்கா பக்கத்துலயே அவன் இன்னொருத்தனை வீடு பிடிச்சி வச்சிருது. ஒரு மாசம் இருக்குமா, நான் குடும்பத்தோட வீடு தெரிஞ்சு போனா உள்ள ஒருத்தர் நிக்கிறான், வெறும் ஆப்ரேர் போட்டு நிக்கிறான். டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க? அடங்கொக்கால ஒரு புறத்தூர்ல. அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாமா? ஆமா, இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அவங்க அக்கா அவங்க அம்மா சேர்ந்து. என்னம்மா பிரச்சனை? மருமகதாம்மா ஒரே பிரச்சனை. நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் சரி இங்க ஒரே பிரச்சனை பண்றாளுன்னு தான் வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டோம். வெளிநாட்டுல இருந்து வந்து வேற யாரு கூடவே போய் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறா. என் புருஷன் கட்டின தாலியை நான் அவுத்து போட்டேன், இது எங்க சண்முகம் கட்டின தாலி அப்படின்னு அவங்க அக்கா கிட்டே காட்டுறா. யாரு? எங்க பெரிய பையன் இவளுக்கு தாலி கட்டிட்டானா. எப்படிதான் மாறினாலும் தெரியல. வெளிநாட்டுக்கு போனோம்னா ரொம்ப மாறி. துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பேசுறப்ப உனக்கு இப்ப இவனை வச்சு எத்தனை நாளைக்குமா நாங்க வயசானவங்க வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் காரணம் உங்க குடிப்பழக்கம் தான். குடியார கமோதி பேர இதுக்கு மேல ஏதாச்சும் பேசல சங்க நினைச்சு கொண்டு விடுங்க. வெளிநாட்டு போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் திமிர் பிடிச்சவதான். வெளிநாட்டு போயிட்டு இருந்தா யாரையும் மதிக்கிறது கிடையாது. போடா யார பார்த்து என்ன செய்வ என்ன செய்வ? என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்லைன்னா அவங்க எப்பவுமே தண்ணி சாப்பிட்டு வந்து எப்பவுமே சண்டை தான். இப்ப நீ என்ன சொல்ல வர? என்ன சொல்ல வரேன் புரியல மேடம். இல்ல ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத.
நேரத்தை கடத்தாத நல்ல விவரமா பேசு. மூத்தார்ட்ட பேசினேன் சொல்றேன், என்ன சொல்ல வர? பேசணும் தான். பேசணும்னா உங்களுக்கு தொடர்பு இருந்தது அவரோட? ஆமா, இருந்தது. சோ தெரியாம இல்ல, தெரிஞ்சுதான் பண்ணேன். வீம்புக்கு தான் நான் பேசினேன் மேடம், வீம்புக்கு பேசினேன். தப்பு பண்ணதுக்கு காரணம் இவங்க தான் மேடம். நான் 13 வருஷமா நான் நல்லா வாழ்ந்திருக்கேன். ஏண்டா உன்னோட ஹஸ்பண்டோட அண்ணன் கூட உனக்கு ரிலேஷன்ஷிப் இருந்தா, தொடர்பு இருந்தா, அதை மன்னிக்கவே முடியாது. சார் இவனை என்ன பண்ண சார்? நீங்க பேசுறது கரெக்ட். இப்படியாப்பட்ட குடிகாரன் கூட வாழ்ந்து பார்த்தா ஏன் சரிங்களா? குடியாரமாரோட மனைவி எல்லாம் வாழறது இல்லையா? 4 பசங்கள்ல உனக்கு குச்சமே இல்ல. என்ன சொல்ற நீ? மூத்தார் கூட தொடர்புன்னு வாய் கூசாம சொல்ற. நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. வீம்புக்காக பண்ணேன்னு சொல்ற. இருங்க ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இடம் எடுக்கிறீங்க? மேடம், இங்க பாருங்க, பேசணும் பழகணும் சரிங்களா? ஆனா அவன் என் குடும்பத்தை கலைய வந்திருக்கான்ட்டு நான் அவன்கிட்ட பேசுறது நிப்பாட்டிட்டேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அவர் மட்டும் தானா, வேற யாரையோ சொன்னீங்களா? ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. எத்தனை தடவைடா? கல்யாணம் எல்லாம் பண்ணல மேடம். இல்ல மேடம், அம்மா கல்யாணம் அப்பா பண்ணல. இரு, பண்ணலாம் பண்ணலையா, ஆனா இப்ப இருக்கிற அது உண்மைதான், அவளே ஒத்துக்குவா. என்ன சொன்னாங்க? நீ இவனை விட்டுட்டு நீ எவன கல்யாணம் பண்ணிருப்போ, நானே ஒத்துக்கிறேன். ஒரு கூட பிறந்த அண்ணன் கூட இப்படி தொடர்பு வச்சுட்டே, இது மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னு தான் சொன்னேனே கண்டி. இதுக்குன்னு அடுத்தவனை கூட்டிட்டு வந்து நீ வச்சுக்கோன்னு எந்த மாமியானா விடுவாளா? இந்த மாதிரி தள்ளவாரி பயிலுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாதீங்க. ஜட்டியோட நிக்கிறேன் வீட்டு. 1 மாசம் இருக்கும்டா. 1 மாசம் இருக்கு, அதான் சரியா? 1 மாசம் இருக்கும். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? இருந்தாங்க. அவங்க சிங்கப்பூர்ல இருந்து அவங்க பேசிட்டு இருந்தாங்க கிட்ட சரிங்களா? அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப அவங்க அம்மா உனக்கு கல்யாணம் தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஐயோ எங்க இந்தியா புடிச்சீங்க? 2 வருஷத்துல எத்தனை தொடர்பு ஆயிடுச்சு உனக்கு? 2 பேர் தொடர்பா? உங்க அம்மா இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணியிருந்தா நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்ப. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இருங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்கு முன்னாடி உங்க 2 ஹஸ்பண்ட் வருஷத்துல 2 வருஷமா தான் நான் இவன் வெறுத்து நான் இருக்கேன். 2 வருஷத்துல 2 வருஷத்துல 2 பேர்ல மேடம் சரிங்களா? என்ன வயசுமா? என்ன 32 வயசு ஆகுது. அவ்வளவுதானே? 17 வயசுல கல்யாணம் பண்ணேன். யாரு கல்யாணம் பண்ணிச்சா 17 வயசுல? இல்ல ட்ரெஸ் மாத்துறதா? இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல, அதனால ட்ரெஸ் மாத்துறேன்னு சொல்றது. அது ஒரு குடும்பத்துக்குள்ளே அண்ணன் தம்பி 2 பேர். தப்பு பண்ண என்ன இதெல்லாம் நம்பவே இல்ல. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறியா? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் இல்ல மேடம். நான் பேசிட்டு தான் இருக்கேன். அவங்க நான் பேசிட்டு இருக்கேன் மேடம். அவன் இன்னும் திருந்தல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். அடங்கொக்காலவனே. இப்ப நீ செஞ்சுட்டு இருக்கிறது இல்லீகல் அஃபேர். சட்டப்படி உனக்கு அவரோட வாழறதுக்கு விருப்பம் இல்லையா? டிவோர்ஸ் வாங்கு. டிவோர்ஸ் வாங்க, கோர்ட்ல அப்ளை பண்ணு. சட்ட ரீதியா பசங்களை யாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுமோ அவங்க பண்ணுவாங்க. ஆனா நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிற விஷயத்துக்கு பசங்களை உங்க கூட அனுப்ப முடியாது. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும். நன்றி, வணக்கம். மறுபடியும் யாவா பண்ணுவியா?